ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்வதரும் முன்னோன் வழியாய் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியின் வழியாய் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதை நினைக்கும் போது கர்த்தரை நான் கனப்படுத்துகிறேன். இன்றைக்கு வேத வசனத்திற்கு நாம் செவிசாய்ப்போம். ரோமருக்கு எழுந்த நிருபம் 11ஆம் அதிகாரம் 6-10 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே அன்றியும் அது கிரியினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையா இராது. அப்படி அல்லவென்றால் கிரியானது கிரி அல்லவே. அப்படியானால் என்ன? இஸ்ரவேல் தேடுகிறதை அடையாளமா இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டு இருக்கிறார்கள். கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடத்திற்கான கல்லும் பதிலளிக்கும் கடவது. காணப்படாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தரங்கப்பட கடவது. அவர்களுடைய முதுகை எப்போதும் கூனி பண்ணும் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, தகப்பனே, ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் படிக்கும் பொழுது எவ்வளவாய் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை குறித்து புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் இருக்கும்போது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த வேத சத்தியங்கள் எல்லாம் இந்த புதிய ஏற்பாட்டில் அப்படி ஆண்டவரே கனநித்திரையா இருந்து மனக்கண்கள் திறக்காதபடிக்கு இதயங்கள் கடினப்பட்டு போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே. நீர் கிருபையினால் எங்களை ரட்சித்து விசுவாசத்தை கொண்டு எங்களை மீட்டு கொண்டீரே அப்பா. அந்த கிருபை நாங்கள் ஆண்டவரே போக்கடிக்காதபடிக்கு நீர் கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களை இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனக்கண்களை திறந்து விடும்படியா செபிக்கிறோம். இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை காணாதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனான பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் ஆண்டவரே. தேவரீரின் மனம் இறங்கி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறந்து இந்த வேத சத்தியத்தின் ஆழங்களை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தாவே நீங்க உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இந்த கால வேளையில் ஆண்டவரே மிகவும் பாரத்தோடு கூட உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறார்கள் அப்பா. கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீர் வேதனை துயரங்கள் நீக்கப்பட்டு சமாதானத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். எத்தனையோ குடும்பங்களில் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் வளர்ந்து வயது கடந்து போய் கொண்டு இருக்கிறது, திருமணமாகாமல் இருக்கிறார்கள் அப்பா. கர்த்தாவே, நீங்க மனம் இறங்கி ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைத்து கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் திருமணமாகி பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் சுவாமி. உடைய மனக்கண்களை திறந்தள்ளும் ஆண்டவரே. அன்று ஆபிரகாமுடைய சமூகத்திலே கீழ்ப்படிந்து நடந்தபடியால் அவன் முதிர் வயது ஆன போதிலும் கூட அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி ஒரு ஈசாக்கை கொடுத்தீரே. ஈசாக்கு தன் மனைவி கர்ப்பமா இல்லாத போது உடைய சமூகத்திலே ஜெபித்தார் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியா உடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு திருமணமாகி பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களை கர்த்தர் நீர் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்து உடைய வசனங்களை உறுதிப்படுத்தும்படியாய் உடைய அன்பின் கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். ஆசீர்வாதத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.